சமீபத்தில தான் பாலா அவர்கள் சினிமா துறைக்கு வந்து 25 வருஷம் ஆனதையும், அது கூட சேர்த்து வணங்கான் மூவியோட ஆடியோ லான்ச்சையும் ஒண்ணா சேர்த்து ஒரு புரோகிராமா பண்ணியிருந்தாங்க. அந்த புரோகிராம்க்கு பாலா அவர்கள் கூட நடிச்ச சூர்யா, அதர்வா, அருண் விஜய் போல பெரிய ஆக்டர்ஸ் மற்றும் டைரக்டர் அவர்கள் எல்லாம் வந்திருந்தாங்க. ஆனா என்னதான் பெரிய பெரிய ஆக்டர்ஸ், டைரக்டர்ஸ் எல்லாரும் வந்திருந்தாலும், பாலா அவர்களுடைய கரியர்லயே ரொம்ப முக்கியமான பெர்சன்ஸான விக்ரம், ஆர்யா போன்ற நபர்கள்லாம் வரவே இல்ல. விக்ரம் மற்றும் ஆர்யா அவர்கள் கிட்ட இந்த புரோகிராம் பத்தி இன்ஃபார்ம் பண்ணும்போது, அவங்க நான் ஷூட்டிங்ல இருக்கேன், வர முடியாது அப்படின்ற மாரி சொல்லிட்டாங்க. விஷால கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. ஆனா எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் விஷால் கிட்ட இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கிடைச்ச வரைக்கும் கிடைக்கவே இல்ல. மக்கள் எல்லாருமே மத்தவங்கள விட விக்ரம் அவர்கள் தான் இந்த புரோகிராமுக்கு கண்டிப்பா வருவாரு அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஏன்னா பாலா அவர்களோட கரியர்லயே ரொம்பவே ஒரு முக்கியமான நபரா இருக்காரு. அதனால கண்டிப்பா அவர் வருவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க. முன்னாடி அவங்களுக்குள்ள ஏற்பட்ட சில மனஸ்தாபத்தினால தான் அவர் இந்த புரோகிராமுக்கு வரல அப்படின்னு ஒரு சைடுல சொன்னாலும், இன்னொரு சைடுல இருக்க மக்கள் பாலா அவர்கள் விக்ரம் கிட்ட பண மோசடி செஞ்சுட்டாரு. அதனால தான் 2 பேருக்கு சண்டை, பேசிக்கிறது இல்ல அப்படின்ற மாரி சொல்றாங்க.